Welcome to Temple Views. அற்புதமான திருக்கோயில்கள், அதன் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவண்டுதுறை வண்டுரைநாதர் திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வண்டு ரூபத்தில் பிரிங்கி முனிவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. இங்கு பிரிங்கி முனிவரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 112வது சிவஸ்தலம் இது. ஊர் திருவண்டுதுறை, திருவாரூர் மாவட்டம். மூலவர் வண்டுரைநாதர், மதுவனேஸ்வரர். தாயார் மேநெடுங்கண்ணி, வேல் நெடுங்கண்ணி பிரகதாம்பாள், சத்யதயா சாட்சி அம்மன். ஸ்தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். முன்பொரு காலத்தில் பிரிங்கி முனிவர் தவமிருந்த மலையானது பிரிங்கி மலை என்று அழைக்கப்பட்டது. தற்போது இந்த மலைதான் பரங்கி மலை என்று அழைக்கப்படுகிறது. புனித தோமையர் மலை என்று இப்போது அழைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட பிரிங்கி முனிவர் இந்த திருத்தலத்தில் வண்ட ரூபம் எடுத்து வந்து சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றாராம். இத்தலத்தில் பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் நந்தி ரூபத்தில் காட்சியளித்துள்ளார். திருவிழாக்கள் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, கந்தசஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருவாதிரை, சிவராத்திரி, பங்குனி உத்திரம், பிரதோஷம் ஆகிய நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. தல சிறப்பு: இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். தேவாரம் பாடல் பெற்ற 274வது சிவாலயம் இது. 176வது தேவார தலம் இது. 3 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்த சன்னதி, அம்மன் தெற்கு பார்த்த சன்னதியில் அருள்பாலிக்கிறார். கோயில் சுற்றுப்பகுதியில் விநாயகர், முருகன், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை, பைரவர், விஸ்வநாதர், விஷாலாட்சி, சம்பந்தர், சனி பகவான், சூரியன், சந்திரன், பிக்ஷாடனர், சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள் அமைந்துள்ளன. பிரார்த்தனை: செய்யும் தொழிலில் தடங்கள் ஏற்பட்டால் இங்கு வழிபாடு செய்து வர தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடன்: சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர். பிரிங்கி முனிவர் வண்டு உருவில் வழிபாடு செய்ததால் இத்தலம் திருவண்டுதுறை என்று ஆனது. இப்போதும் கூட சிவன் சன்னதியில் வண்டு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரீங்காரத்தை உணரலாம். திருமால் இத்தல சிவனை பூஜித்து சிவபூஜையில் சிறப்பை உலகிற்கு எடுத்து காட்டினார். பிரம்மா தன் படைப்பு தொழில் தடை ஏற்பட்ட போது இங்கு வழிபாடு செய்து தடை நீங்க பெற்றார். மன்னன் துருவன், அங்கவன், ஹரிச்சந்திரன், முசுகுந்த சோழன் மகன் தியாக சோழன் ஆகியோர் இங்கு வழிபாடு செய்துள்ளனர். நங்கை என்ற பெண் முனிவரும் இத்தலத்தின் மண்ணெல்லாம் சிவலிங்கங்களாக தோன்ற அதன் மேலே கால் வைக்கக்கூடாது என்பதால் வடதிசை நோக்கி நின்று வணங்கினாராம். இதன் காரணமாக இங்கு நடு மண்டபத்தில் உள்ள நந்தி வடதிசை பார்ப்பதாக ஐதீகம். மேற்கு கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக ரிஷப வாகனத்தில் அர்த்தநாரீஸ்வரரின்
முற்றிலும் அற்புதமான சிக்கலாக செதுக்கப்பட்ட கல் சிலை உள்ளது. வெறுமனே பிரமிக்க வைக்கிறார். எப்பேற்பட்ட பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனைகளை கூட சரி செய்யும் ஸ்தலம் இது என்று அர்ச்சகர் கூறினார். வேல்நெடுங்கண்ணியம்மை சமேத வண்டுரைநாத சுவாமி ஆலயமானது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது. இது காவிரி தென்கரை தலங்களில் 112வது ஸ்தலமாக விளங்குகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரிங்கி முனிவர் எப்பொழுதுமே சக்தியை வழிபட மாட்டார், இறைவனை மட்டும்தான் வழிபடுவார். அப்படி இருக்கும் சக்தி கோபம் நீ உதயம் சதை முதலிலிருந்து சக்தி இழந்து அவதிப்படும் சொல்லிட்டு விட்டாங்க. சரி, அப்பதான் ஒரு சக்தி இழந்து வெறும் எலும்பு கூடா மாத்திரம் இருந்து இறைவன் வணங்கியிருக்காரு. இறைவனுடைய பக்தர்கள்னால இறைவன் சொல்லியிருக்காரு. ஒரு 3வது கால் கொடுத்து ஊண்டுகோல் கொடுத்து கொண்டு வணங்கிவான்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது கம்பு கொடுத்தாலும் சக்தியை எடுத்ததுனால வணங்க முடியாம சக்தி இழந்துன்றதுக்கு முடியாம இருக்கும் தான் அவர் 2 பேருமே சேர்ந்து இந்த சக்தியிலே சிவமில்லை சக்தியெல்லாம் சொல்லி விளக்கி அவர் மறுபடியும் சாப மோட்சம் கொடுத்து வண்டு ரூபம் எடுத்து வணங்கணும்னு சொல்லி அது கொடுத்தது. அதனால சுவாமி பேர் வண்டுரையினது. இவருக்கு பிரிங்கிமுனிவருக்கு சாபம் பெற்ற திருச்செங்கோடு, நாமக்கல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, அங்கதான் இவர் இறைவன் மாத்திரம் 2 பேரும் சேர்ந்துருவாங்களாம். அப்பதான் ஒரு கோபம் உண்டு வண்டூர் எடுத்து சிவனை மாத்திரம் இங்க சாப விமோசனம் பெற்றார். சதுரயுகம் வண்டு ரூபா வழிபட்டு சாப விமோசனம் அடைஞ்சதாக சாப விமோசன ஸ்தலம் இது இருக்கு. மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா வண்டுடைய ரீங்காரம் இப்போ கேட்கறதாக ஐதீகம் சொல்றாங்க. அதே மாதிரி சுவாமிக்கு பின்பக்கம் போஸ்டத்துல அந்த லிங்கோத்பவம் இருக்காங்க. அந்த இடத்துல இங்க அர்த்தநாரீஸ்வரர் ரிஷபவாகனத்துல நின்ற காட்சியா இருப்பாங்க. சுவாமி பேர் வண்டுரைநாத, அம்பாள் பேர் சக்தி ஆயுதாசி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிகவும் அழகிய அமைதியான இந்த அற்புத திருக்கோயிலை வழிபட்டு ஈசனின் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.